ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இப்போ நம்ம டிஃபனுக்கு என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சிக்கன் எடுத்திருக்கேன். 1/2 கேஜ் சிக்கன். இது ஆர்டர் தான் போட்டிருக்கோம். எல்லாமே நல்லாயிருக்கு. சிக்கன் எல்லாமே போன்லெஸ் சிக்கன் இருக்குது. லெக் பீஸ் கூட போட்டிருக்காங்க. நல்லாயிருக்கு. வானல் வச்சுக்கலாம். எண்ணெய் ஊற்றி 1 ஸ்பூன் சோம்பு போட்டுக்கோங்க. சின்ன வெங்காயம் நல்லா பொடிசாக 2 வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுருங்க. மஞ்சள்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. நல்லா வதக்கி விடுங்க. வதங்கினதுக்கப்புறம் நல்லா வதக்கி விட்டு 2 தக்காளி கட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி போடுங்க. தக்காளி சேர்த்து நல்லா வதங்கி விட்டுருங்க. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு பச்சை வாசனை போகிற வரை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ வதங்கிடுச்சு. சிக்கன் போட்டுக்கலாம். சிக்கன் போட்டு நல்லா வதக்கணும். நல்லா வதக்கி விட்டுருங்க. நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்மளுக்கு தேவையான அளவு மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. நல்லா வதக்கிட்டு ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள். காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. எங்களுக்கு தேவை 1 ஸ்பூன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. நீங்கள் காரம் தேவையான அளவு சால்ட்டு, உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா பெரட்டி விடுங்க. நல்லா பெரட்டி விட்டுருங்க. நல்லா இது மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. காரம் எப்படி இருக்குது, உப்பு எப்படி இருக்குதுன்னு செக் பண்ணிவிட்டு தேவையான அளவு கொதிக்க விட்டுருங்க. இப்போ வானல் பேன் வச்சுட்டு 1 ஸ்பூன் மிளகு, 2 ஸ்பூன் சோம்பு நல்லா வறுத்துருங்க. நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் போடுங்க. கொஞ்சம் நல்லா இதுவானோடனே மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கோங்க. அரைச்சாச்சு. இப்போ மசாலா குழம்பு கொதிச்சிச்சு. பூண்டு, பச்சை பூண்டு நல்லா தோல் உரித்து நல்லா அடித்து வச்சுருங்க. இப்போ ரெடி ஆகிடுச்சு சிக்கன் குழம்பு. காரம்லாம் செக் பண்ணிக்கோங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், காலைல பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்லாம். இட்லி, சிக்கன் குழம்பு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.